எந்த பூ இறைவனுக்கு உகந்த பூ? இதை கேள்வியாக்கி தானே கேள்வியாகவும் தானே விடையாகவும் பாட்டை கொண்டு செல்கிறார். கேள்வி எழுப்பி அதற்கு விடையும் சொல்கிறார். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடி இணைக்கி வாய்த்த மலர் எதுவோ? வெள்ளை நிறப்பூவும் அல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இது ஒரு பாட்டு. விளக்கமே சொல்ல தேவையில்லை. வெள்ளை நிற மல்லிகையை பிடிக்குமா? வேற எந்த மாமலர் பிடிக்கும்? வள்ளல் அடி இணைக்கி. இந்த ரெண்டு சொல்லும் மிக முக்கியமானது. ஏன் இறைவனை வள்ளல் என்றார்? எல்லாரையும் வாழ்விப்பவன், எல்லாருக்கும் வரையாது வாரி வழங்குவான். ஓகே, அடி இணை அவனுடைய இரண்டு பாதங்களுக்கும். பெரும்பாலும் நாங்கள் தெய்வத்துக்கு திருமேனிகள் அத்தனையிலும் பூ வைத்து அழகு பார்த்தாலும் பாதங்களுக்கு மலர் சாத்தி வணங்குவது ஒரு மரபு. அப்ப வள்ளல் அடி இணைக்கி வாய்த்த மலர் எதுவோ கேட்டுவிட்டு சொல்லுகிறார். வெள்ளை நிறம் பூவும் அல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உன்னுடைய உள்ளக்கமலம், கமலம் என்றால் தாமரை, உள்ளமாகிய தாமரை தான் உத்தமனாகிய இறைவனுக்கு பிடித்தமானது. விபுலானந்தருக்கு இறைவன் சொன்னானா என்று கேட்கக்கூடாது. புரிந்து கொண்டவர்கள். இறைவன் எங்களுடைய உள்ளத்தை விரும்புகிறான். இறைவன் விரும்புகின்ற உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி வைத்திருக்க வேண்டும். இதுதான் வழிபாடு. நீ 1000 பூவை கொண்டு போய் கொடுத்து விட்டாலும். Subscribe the channel and like, comment, share.